அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி மற்றும் ஈரான் இடையிலான போரினால் திடீரென ஹார்மஸ் நீரிணை மூடப்பட்டது. இதனால் கச்சா எண்ணெய் எல்பிஜி நிரப்பிய கப்பல்கள் வெளியேற முடியாமல் சிக்கின. வளைகுடா மத்திய கிழக்கு நாடுகளை எரிவாயுக்காக நம்பியிருந்த நாடுகளில் எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டது. சர்வதேச அளவில் எரிவாயு விலைகளும் பன்மடங்கு உயர்ந்தது. இந்தியாவிலும் எல்பிஜி சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டு வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் விற்பனையும் வெகுவாக குறைக்கப்பட்டது. வீடுகளுக்கான சிலிண்டர்கள் விற்பனையிலும் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இச்சூழலில் எல்பிஜி எரிவாயு தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள மின்னணு அடுப்புகளின் விற்பனை கிடுகிடுவென அதிகரித்தது. அமேசான், பிளிப்கார்ட் உள்ளிட்ட இணையவழி வணிக தளங்களிலும் மின்னணு அடுப்புகள் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகின. இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இண்டக்ஷன் ஸ்டவ் நார்மலாக கம்மியாக தான் சேல் ஆகும். இப்போ அதிக குவான்டிட்டி சேல் ஆகுது. கஸ்டமர் என்கொயரி நிறையா வருது. இது இல்லாமல் ரைஸ் குக்கரு, கெட்டிலு இதெல்லாம் நிறைய கஸ்டமர் கேட்டுன்னு வாங்குறாங்க. நார்மலாக ஒரு மாதம் ஒரு 30லேருந்து 40 நம்பர் சேல் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு 100 நம்பர் கூட சேல் ஆகுது. ஸ்டாக் கம்பெனிலேருந்தே ஸ்டாக் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. நாடு முழுவதும் 70% மின்னணு அடுப்புகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. நகர பகுதிகள் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் மின்னணு அடுப்புகளின் விற்பனை அதிகரித்துள்ளது. இந்த கிரைசிஸ் இந்த தட்டுப்பாடு நிறையவே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் மக்கள் இது இருந்தே ஆகணும் வீட்டில் அப்படின்ற மாதிரி கேஸும் கிடைக்குது. மக்கள் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. 30-40% நம்ம சொல்லாங்க ஜாஸ்தியாகவே போகுது. கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கீங்க. ஏன்னா டிமாண்ட் இருக்குது. மக்களுக்கு ஒரு பயமும் ஏற்படுது. டெய்லி நம்ம வீட்டில் பண்ணுறது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும் இல்லைங்களா? அதனால் மக்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு மட்டுமின்றி விலையும் வீட்டு உபயோக சிலிண்டருக்கு 60 ரூபாயும் வணிக பயன்பாட்டிற்கு 115 ரூபாயும் உயர்த்தப்பட்டது மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விலை உயர்வு மற்றும் அடுத்த மாதம் என்ன ஆகுமோ என தெரியாததால் முன்னெச்சரிக்கையாக மின்னணு அடுப்புகளை வாங்கி செல்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கேஸ் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நாங்கள் இண்டக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கேயும் கொஞ்சம் அதிகமாக தட்டுப்பாடு இருக்குது. எல்லாம் இண்டக்ஷன் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. 1-2 தான் இருக்குது. இப்போ பட்டர்ஃப்ளை, ப்ரெஸ்டீஜ் இது மாதிரி ஐட்டங்கள்லாம் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ 2 பீஸ் தான் இருக்குது. அதில் 1 பீஸ் நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ 1 தான் இருக்குது. இன்னும் 2-3 நாள் ஆகும்ன்றாங்க ஸ்டாக் வர்றதுக்கு இண்டக்ஷன். இப்போ வீட்டு யூஸ்டேஜ் பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ நானும் வேலைக்கு வரேன். வீட்லேயும் வேலைக்கு போகணும். அதனால் இப்போ பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 3000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபான்னு இருக்குது. இது யூஸ் பண்ணாலும் பவர் சேவிங்காக அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இது நம்ம யூஸ் பண்ணால் இப்போ நமக்கு அர்ஜென்ட்டுக்கு இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும். வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கும் ஸ்கூல் கிளப்புறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குங்க. ஸோ கேஸ் தட்டுப்பாடுனால இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறதுக்காண்டி கேஸ் இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி 24 டேஸில் புக் பண்ணுனா வந்துடும். இப்போ 40 டேஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ வீட்டில் ஃபேமிலி, ஹஸ்பண்ட், ஒய்ஃபுங்கிறனால முடியலை எங்களால். ஸோ ஷோரூமுக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தால் இங்கே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 2000 ரேஞ்சில் இருந்தது. இப்போ ஸ்டார்டிங் போனாலே 3500, 4500 வருது. ஸோ எங்களோட பட்ஜெட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலி ரன் பண்ண கொஞ்சம் இதனால இப்போது கேஸுக்காண்டி வந்திருக்கோம். இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறதுக்கு பாத்திரமும் வாங்கணும்னா அதுவும் செப்பரேட்டாக அது அதிகமாக அமௌண்ட்டு போகுது. விறகடுப்பு வச்சு பற்றிக்கிறதுக்கும் எங்ககிட்ட இப்போ செப்பரேட்டாக இடம் கிடையாது. விறகோட விலையும் ஏற்றுறாங்க. இது ஒருபுறம் இருக்க, ஹோட்டல்கள், உணவகங்களில் எரிவாயு சிலிண்டர்கள் தட்டுப்பாட்டால் அதிக விலை கொடுத்து பெரிய அளவிலான மின்னணு அடுப்புகளை வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மின்சார அடுப்புகள் பயன்பாட்டினால் மின்சார பயன்பாட்டிற்கான செலவு அதிகரிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு மின்னணு அடுப்புகள் பயன்படுத்தும் நிறுவனங்களுக்கு யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. எல்பிஜிக்கு தற்காலிக தீர்வாக மட்டுமே மின்னணு அடுப்பு இருக்கும். முழுவதும் மின்னணு அடுப்புகளுக்கு மாறுவது சாத்தியமற்றது. எனவே தற்போது நிலவும் அசாதாரண சூழலை உடனடியாக சீர் செய்ய ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் ஒரே கோரிக்கையாக உள்ளது. கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் குழுவுடன் செய்தியாளர்கள் மணிவண்ணன் மற்றும் சுகந்தகுமார்.